மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால் ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறான், திருமூலர் சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன்னா. அப்போது ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கோ எந்த இதுக்கோ உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால் எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. சொல்லுமா. இப்போ நம்ம பூமியை வந்து பாரத பூமின்னு சொல்கிறாங்க. கடந்த வாரமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் ஆனாங்க. சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பெண்கள் தான் இருக்கும். அப்புறம் எப்படி பூமி? இது உத்தரப்பிரதேசத்தில் தான் நீங்கள் பாலியல் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியில் ஒரு பாலியல் பிரச்சனை நடந்ததுன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுக்கு தான் அத்தனை மாநிலங்களும் போராட்டம் பண்ணுது. ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போராட்டம் பண்ணுறதில்லை. ஏன்னா டெல்லி தலைநகரம், அங்கே பண்ணால் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது, இங்கே பண்ணால் யாருக்கும் தெரியறதில்லை. பாலியல் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்காததா, ஊருப்பட்டது நடக்குது. யார் அதை சீர் பண்ணுறான்? யார் அதை கேட்குறான்? எங்கேயோ நடந்தால் இங்கே கொடி பிடிக்கிறான், ஆனால் இங்கே நடக்கிறத விட்டுடுறான். இது மனுஷன் முதல்ல, அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உன்னை முதல்ல திருத்திக்கோ, அப்புறம் ஊரை பாருன்னுவேன். ஊருக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நீ விட்டுட்டு எங்கேயோ வெளி ஊருக்குள்ளே நடந்தது நீ கொடி பிடிக்கிறதுக்கு காரணம் விளம்பரம் தேடுறீங்களே தவிர நிஜத்துக்காக போராட்டம் பண்ணல. நிஜத்துக்காக போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் குறையும். நட்சத்திர ராசி சரியில்லைன்ட்டு அந்தந்த கோயிலில் போயிட்டு சரி சரி நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டா அந்தந்த கோயிலுக்கு எந்த கோயிலில் போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்கே சாமி மாற்றி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை. இது மனுஷனுடைய மனம் கற்பனையில் திரியும் போது, இந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரம் மாறிடும், அந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணுற ஐயரே செத்து போகிறாரு, அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யார் போய் கேட்குறது? அதனால் இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆதங்கத்தில் தெரியுது. அது இங்கே போனால் நல்லா இருப்பேன், அங்கே போனால் எங்கே போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான். இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கையாகும். வாழ்க்கை ஒன்று தனியாக போவாது. நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை. அப்போ நீ போகிற வாழ்க்கையை சீர் பண்ணிக்க. வாழ்க்கை எது பண்ணா வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று இல்லை. நீ எந்த செயல் செய்கிறியோ அதான் வாழ்க்கை. அதை நீ செய்கிற செயலை சரியாக செய்து திருத்திக்கினீன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ தவறாக செய்து போனீன்னா வாழ்க்கை தவறாக போயிடும். அதனால் உன்னை நீ திருத்திக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று பயணம் பண்ணல, அது கூட நீ போகிறதில்லை. அதனால் உன் வாழ்க்கைன்றது உங்ககிட்ட தாங்குது. நீ வாழறதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை. சொல்லுமா. ஏமா ஐம்பொன்னுன்னா பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி, இதெல்லாம் ஈயம், இந்த அஞ்சையும் சேர்த்தது ஒரு பொருளாகனா அது ஐம்பொன்னுன்னு அர்த்தம். அஞ்சு பொருள், அஞ்சு பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உலகம், அஞ்சு பஞ்சபூதம் சேர்ந்தது தான் நீ. அதனால் அஞ்சையும் சேர்த்து அங்கே வச்சா அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது, அது உன்னை காப்பாற்றுன்றதுக்காக அஞ்சு பஞ்சபூதத்தில் கலசம், அஞ்சு பஞ்சபூதத்தில் சிலை, இதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்க. சரி சரி. இப்போ நீ எத்தனாவது படித்த? ஏமா 12th படிக்கிறியா? +2 படிக்கிறியா? +2 படிக்கிற. உனக்கு என்ன வயசு? 17. இது ஏன் +2 இவ்வளோ நாள் பொறுத்து 17 வயசில் +2 படிக்கிற? இல்லைம்மா, +2 தான் படிக்கிறியா? நீ நேற்றுக்கு ஒரு MA படிக்கணும்.
+2 ஏன் படி 1ஆம் கிளாஸ்லாம் படிச்சியா? அதெல்லாம் ஏன் படிச்ச நீ? நேராக +2 படிக்க வேண்டியது தானே? ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாகமா இருப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அதுக்கப்புறமா ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, இப்படி 4 விதமாக வச்சுங்கிறல்ல. அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமாக வச்சுது. இப்போ 1ஆம் கிளாஸை படிச்சுக்கின்னு எம்ஏ பட்டம் போட்டுப்பியா நீ? போட முடியாது இல்லை. அப்போ அம்மா அப்பா 1ஆம் கிளாஸ் மாதிரி, குரு வந்து 3ஆம் கிளாஸ் மாதிரி, கடவுள் வந்து 4ஆம் கிளாஸ் மாதிரி, காலேஜ் மாதிரி அப்படி வச்சுக்கோ. அவங்க சம்பாதிச்சது பின்ன அவங்க பிள்ளைங்களுக்கு தானேம்மா சேர்ப்பாங்க. அது நியாயம் தானே? இப்போ நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன். நான் மற்றவங்களுக்கோசமாக பங்கிட்டு நிற்பேன். நான் அரசியல்வாதியா? அப்படி இல்லை. அவங்களுக்கு தான் சேர்ப்பாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில். நீ செய்த புண்ணியமாக இருக்கணும். அப்படின்னா நீ சம்பாரிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு 1% உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும். ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது. அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும். அதனால் அந்த பாவத்தை அழிக்கணுன்னா நீ தர்மத்தை பண்ணணும். அதனால் சொத்து சேர்க்கறது தவறில்லை. அவன் ஒழித்து அவன் சம்பாரித்து பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுட்டு அவன் பட்டினியாக படுப்பான். அப்படி இல்லை. அவன் இப்போ சேஃப்டி வேணும், பாதுகாப்பு அவசியம். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு. பணம் இல்லைன்னா 10 பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாரிச்சதெல்லாம் உலகத்தை கொடுத்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே. அதனால் பணம் சேர்க்கறது தவறில்லை. ஆனால் சேர்க்குற பணத்தில் நீ சம்பாரித்த பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும். அது உனக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் முக்கியம். சொல்லுமா. ஜோராக பேசுவாங்க, இப்போ கேட்காது இல்லைன்னா. இன்பத்தை கொடுக்கிறது புலங்களா அல்லது உள்ளங்களா? நமக்கு இன்பத்தை கொடுப்பது புலங்களா அல்லது உள்ளங்களா? உள்ளம்மா. உள்ளம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு காலில் முள் குத்துது, கால் ஒரு புலன்தான். ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள் குத்திக்கிச்சின்னு? அப்போ எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது. அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது. உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று இல்லை. அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது, புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது. மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது. அதனால் ரெண்டும் அவசியம். சுபகாரியன்றப்போ பொண்ணை பெற்ற தாயாக இருக்கட்டும், பையனை பெற்ற தாயாக இருக்கட்டும், இப்போ அவங்க கணவனை இழந்துட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு சுபகாரியத்தில் உள்ள தடங்கள் பார்த்தாங்க. இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு, அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிர வராங்க, உடனே வீட்டு உள்ளே போய் பூந்துப்பாங்க. இது வந்து தவறு. இவங்க அம்மாவே இறந்துட்டு இருந்தால் என்ன, இவங்க அம்மாவே விடோவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அது தவறான செயல். அதை வந்து நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அது மட்டும்தான் பார்க்கணும். அவங்க விடோவா கட்டுக்கத்தியா, சரி விடோ ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறேன், அது எப்படி விடோ மாதிரி தானே அது. அதனால் அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது. மற்ற மனசு புண்படாமல், மற்ற மனசு வருத்தப்படாமல் நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்தோம்னா அது சரியான இது வழிபாடு இல்லை. எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா? இல்லை அது இருக்குது, இல்லாமையும் இருக்குது. எந்திரம்ன்றதுக்குத மிஷினில் பிரிண்ட்டு போட்டு எடுத்துன்னு வந்து எந்திரம் விற்றா ஒரு பயனும் இல்லை. அது ஒரு தகுடு, அவ்வளோதான். கண்டிப்பாக அதில் இருக்கிற எழுத்து தான், ஒரு பலனும் கொடுக்காது, சும்மா ஏமாற்றி விற்கிறது அது. அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும்.
எப்படி எழுதணும் தெரியுமா? அதை சும்மா எழுதலை, இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்லை. அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான், ஒரு தகடு எழுத போகிறான்னா அவன் 48 நாள் உண்ணாவிரதம் இருப்பான், ஒரு பொழுதில் இருப்பான். சரிங்க. ஒரு பொழுதிலிருந்து ஆணியாலையும் தகுட்டாலையும் எழுதுவான். அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட விழக்கூடாது. ஊந்துடுச்சுன்னா அவன் எழுதுறவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். அவ்வளோ ஜாக்கிரதையாக பூஜையிலிருந்து எழுதுவான். சரிங்க. ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான். அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும்போது என்ன ஆகுது? மனம் அந்த தகுட்டு மேலேயே இருக்குது, அதனுடைய சக்தி வேலை செய்யும். மிஷினில் பிரிண்ட்டு போட்டு ஒரு 1000 தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுன்னா ஒரு பயனில்லை, சும்மா குப்பையில் போட வேண்டியது. சொல்லு. இப்போது ஞானிகள், இப்போது நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு மனிதர்களை பார்க்க, நான் ஞானி இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுங்க. அவர் கூட சாய் தர்மாக்காரு சித்தர்னு போட்டார் என்ன, நான் அப்படிலாம் போடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் எல்லாம் விரும்புறதில்லை. சரிங்க. ஞானின்னு சொன்னாலும் நான் விரும்புறதில்லை. நான் மனுஷன் அனுபவத்தில் பேசிக்கிறேன். சரி. இந்த சித்தர், ஞானி, யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வானா, அதெல்லாம் பெரியவங்க பேர். அந்த பேர்லாம் இதை நம்ம வச்சுக்கூடாது. ஏதோ 4 வார்த்தை பேசுகிறதுனால நான் மகான் கிடையாது, 4 வார்த்தை பேசுகிறதுனால சித்தர் கிடையாது. அனுபவத்தில் பேசிக்கிறேன். ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிங்கிறேன். அதனால் மகானுன்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லாதீங்க எப்பவுமே, நான் விரும்புறதில்லை. அதெல்லாம் சொல்லுமா. மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து சரி இவங்க வந்து ஞான மார்க்கம், இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்குது, இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா? யார் அது கண்டறிஞ்சது? அப்படி இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு இவங்க பக்திமயமாக இருக்காங்க, சரி, நான் நல்ல குணத்தோடு இருக்காங்க, சரி, பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. லட்சணங்களை பார்த்து சொல்கிற விஷயம் ஒரு லட்சணமும் கிடையாது. மேலே போட்டுக்கிற லட்சணத்தில் ஒன்றும் கிடையாது, தெரியுமா? எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள், தீமை செயல்கள் இருக்கும். எதுவுமே இருக்காது, எந்த வேஷமும் இருக்காது. உண்மையை சொல்லுவான், உண்மையை செய்வான், நன்மையேன்னு கிடைக்கும். அதனால் வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க. வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது, பக்திக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். தோற்றம்ன்றது அடுத்தும் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது. அது நம்ம கடவுளுக்கும் அதுக்கு உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லையே, அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கு சம்பந்தம். அதனால் ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு மகாகவி காளிதாசு தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த முடியை எடுத்து அந்த முடிக்காரு எப்படி இருப்பாங்க எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நானும் உன்னை பார்த்து சொல்லணுன்னா நான் பெரும் உத்தமனாக இருக்கணும் இல்லையா? நானே அயோக்கியனாக இருந்துக்குன்னு இன்னொருத்தரை பார்த்து இவர் ஆன்மீகவாதி, ஒரு சாமியார், ஒரு யோகின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. செயல் மன சம்பந்தப்பட்டது, தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது. அதனால் தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான். அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கொடூரமான முகம், கொடூரமான ட்ரெஸ்ஸு, கொடூரமான கத்தி, இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான். அப்போ அவனை பார்த்தோன்னே ஓ இவன் திருடன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் இன்றைக்கி ஊரில் திருடினெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான். பார்த்தீங்களா? அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவேன்? அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே, அவன் அவ்வளோ நல்லவனாக தானே இருக்கணும், எப்படி திருடுறான்? அவனை கேட்டால் வறுமை. அதனால் சொல்ல முடியுமா? யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு காலங்கள் இருந்தது. மகான்கள் ஒரு மனிதனை பார்க்கும்போது, இப்போது நான் பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா? எதுவாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எவ்வளோ அழகாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எனக்கு என்ன போச்சு அதனால். ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை. ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான்? உடல் அழகை தான் பார்ப்பான். அவன் எப்படி சொல்ல முடியாத? அப்போது மகான்கள் அந்த ஆன்மாவை பார்த்தான். ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும், மனுஷனை பார்க்க மாட்டான்.
அப்படி பார்க்கும்போது அவனுடைய தத்துவத்தை சொன்னான். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை எனக்கு தெரிஞ்சுமா. போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயமா? ஆனால் நம்ம என்னமே தப்பே செய்யாமல் எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை. போன பிரிவில் தப்பு செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வந்து வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான், ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பாவம் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது. அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன் பிறவியில் செய்த பாவம் இங்கே வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிறவியில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது. இறைவா, இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடராக வந்து அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம்? தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான். நமக்கு என்ன போச்சு? நம்ம சுகமாக இருக்கிறோமா? அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா? அப்படி பாவம்ன்றது ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கே தெரியாமல் பாவங்கள் நடந்துடும். ஆனால் பாவம் தான் இல்லையா? தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்த ஆகணும் இல்லை? இப்போ பணம் சம்பாரிச்சுக்கிறோம், 1 கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கிறோம்? செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலையும் செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளுக்கிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க?
சொல்லு. அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 10 கொடுத்த, அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ நீ என்ன சொன்னான்? ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தீன்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பம் இல்லாத வாழ்வீங்க. சொல்லுமா. ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி மனம்தாம்மா காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உங்களை கோவப்படுறீங்க, ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க, அப்போ கோவப்படுறீங்களா? இல்லை, சந்தோஷப்படுறீங்க. இது எது காரணமாகுது? மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை எப்படி வாழ்த்துறாங்க போதும் சந்தோஷப்படுது. இது ரெண்டுக்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும், கோவப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றது வந்து உருவாகிறது இல்லையா? அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது? 4 பொருள் சேர்ந்து இருக்குது, சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு கூட கோபம் இருக்குது. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாகுதோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா? அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. வளர்க்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் ஆபத்து, அடுத்தவனுக்கும் தொந்தரும். அதனால் அழிக்க முயற்சி பண்ணுங்க, கோபம் அடங்கிடும். மனுஷனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கோபம்ன்றது என்னமோ என்கிட்ட மட்டும் இருந்து வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமை. தாய் தகப்பன் கோபக்காராக இருப்பான், அவனுடைய விந்தில் தான் நம்ம பிறந்தோம், அவனுடைய கோபம் நமக்கு இருக்கும். புரியுதா? நம்மளால் மட்டும்தான் கோபம் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமையில் இருக்கிறீங்க. தாய் தகப்பன் கோபமான தாய் தகப்பனாக இருந்தால் அந்த விந்து சுரோனேது இந்த நம்ம பிறந்ததால் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த கோபம் இல்லையா? நம்மளுடைய 5 புலன்கள் பார்க்கறத வச்சு கோபம் வரும். இப்படி இந்த கோபம் உருவாகும். இந்த கோபமெல்லாம் அடங்கணும்னா சுழியில் மனசை வச்சுக்கின்னு அமைதியாக உட்காந்துருங்க, கோபம் தானும் அடங்கிடும். இல்லைன்னா கோபம் வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா புலன்கள் பார்க்க பார்க்க ஆசையும் கோபமும் அளவு மீறி வரும். புலன்கள் அடக்கிட்டோம்னா ஆசையும் குறைஞ்சிடும், கோபமும் குறைஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பழகுங்க. வார்த்தை சொன்னீங்க, அந்த ஏற்றி விட்டது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, குஜராத்துக்காரு, அமெரிக்காவில் இருந்தார். ஆமா, பூனேல அவருக்கு ஆசிரமம் கூட இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா குருநாதர் அப்படிங்கிறவர் வந்து கை காட்டுவார். ஸோ நீ கை காட்டுற இடத்த பார்க்கணுமே தவிர அந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. இதேதான் ஒரு சீடனை குரு கொளுத்தி விடுறாரு, ஆனால் சீடன் தன்னை மட்டும் பார்க்குறான், குரு ஏத்தனவரை பார்க்கறது இல்லை. இன்னி குரு பக்தி அப்படி இருக்குது. அதனால் இறைவனை நினை, உன்னை ஏற்றி விட்டவன் இறைவன் தான். அவன் இருக்கிற இடம் தெரியாத சுற்றிங்கிற, நீ எரிஞ்சிக்கின்னு இருக்கிற, நீ எரியறதுக்கு காரணமானவன் இறைவன். இறைவனை தேடு, உன் மனம் அமைதி பெறும். சிறப்பு சுவாமி. அதாவது பொருளை தேடி அலையாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறப்போ எதுக்கு பொன் வேணும் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி தேவியை வந்து வழிபடணும்? என்ன சம்பந்தம் இதில்? பொருள் தேடவானான்னு யாருன்னா சொன்னான்னா அவனை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். பொருள் இல்லைன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் வள்ளுவர், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லைன்றார். இங்கே பொருள் இல்லைன்னா நீ சாப்பிட எப்படி சாப்பிடுவேன் சொல்லுமா? பொருள் இல்லைன்னா நீ எப்படி புடவை கட்டுவேன்? பொருள் இல்லைன்னா எப்படி கமல் போடுவேன்? பொருள் இல்லைன்னா நீ எப்படி இங்கே வருவ? பொருள் அவசியம்.
பொருள் இல்லாத இங்கே ஒரு வேலையும் நடக்காது. பணத்துக்கு தான் வேலை இல்லை, அது கூட புதைக்கிறதுக்கு துட்டு பொருள் வேணும் இல்லையா? கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இருந்தால் பொட்டி அடிக்கிறதுக்கு துட்டு வேணும், இந்து மதம் இருந்தால் குழி வெட்ட துட்டு வேணும், பணத்துக்கே துட்டு வேணும். அப்புறம் பொருள் இல்லாத மனுஷன் எப்படி வாழ முடியும்? பொருள் அவசியம், ஆனால் அந்த பொருள் உன்னுடைய பொருளாக இருக்கணும், அந்நியர் பொருளாக இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். உன்னுடைய பொருள் மேலே நீ ஆசைப்படுறதோ நீ செய்யறதோ நீ சம்பாதிக்கிறதோ தவறே கிடையாது, அது இயல்பு. ஆனால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை கொள்ளையடித்து வாழறது தான் தவறான செயல். அது அதனால் பொருளுக்கு ஆசைப்படு, உன் உழைப்பில் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது, அது தவறாக போயிடும். சொல் சுவாமி, ஆன்மீகமும் அறிவியல் தொழில்நுட்பமும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடியுமா? முடியும். எப்படி சுவாமி? விஞ்ஞானின்னு இருக்கிறான் தெரியுமா? எந்த விஞ்ஞானியாவது நல்லா ஷேவிங் பண்ணுங்கன்னு கோட்டு ஷூட்லாம் போட்டுக்கின்னு சுனோலாம் போட்டுக்கின்னு இருக்கிறான்னா? இல்லவே இல்லை. இல்லை, எல்லா விஞ்ஞானியும் பார்த்தீங்கன்னா தாடி விட்டுக்கணும் கொண்டையை விட்டுக்கணும் அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுது. அவன் பொண்டாட்டிக்கு அவனை பார்த்தா பிடிக்காது. கரெக்ட் இல்லை? சரி, அப்படி தான் இருப்பான் விஞ்ஞானி. ஞானியும் அப்படி தான் இருப்பான் இல்லையா? அவனுக்கும் அதே மாதிரி தான் இருப்பான். எந்த ஆடம்பரமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. ஏன்னால் விஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானி படைத்த பொருளை தேடினுக்கிறான், ஞானி படைத்தவனை தேடிங்கிறான். சிறப்பு. இவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? இப்படி இருக்குது. ரொம்ப சிறப்பு. சுவாமி, இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது, நம்ம வேலை சூழ்நிலைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஆன்மீகம் பண்ணணும், ஆன்மீகத்தை தேடி போகணும், இறைநிலை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தவறான முடிவு அது. உன்னை சுற்றி அமைதியான சூழ்நிலை இல்லை, உன்னை சுற்றி அமைதியான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீ அமைதியான சூழ்நிலையை விரும்பாத ஆரவாரத்தை விரும்புகிற நீ. புரியுதா? உலகம்ன்றது எப்பவும் அமைதியானது, அதை எல்லாரும் பயணிக்கலாம் அதில். ஆனால் உன் மனம் அமைதியாக இல்லைன்னா உலகமே அமைதியாக இல்லாத மாதிரி தெரியும். அப்போது உன் மனசை சூர் பண்ணிவிடு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கடவுளை கும்பிடுவே நேரம் இருக்காது. எப்படி இருக்கும்? காலையில் இருந்தால் வீட்டில் சாப்பாடு கீப்பாடு குழந்தை கட்டி எல்லாம் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். ஆஃபீஸுக்கு போயிட்டு போகிறீங்க, அந்த குழந்தை குட்டி ஆயா பார்த்துக்கு போகுது. அதனால தான் பெற்றவங்க மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ராத்திரிக்கு வந்தீங்கன்னா வந்தது என்ன செய்யறதுக்கு சரியாக போகுது. அப்புறம் சாமி எப்படி கும்பிடுங்க? அதே உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கணவன் போகிறாரு, ஏதோ 4 ரூபா சம்பாதிக்கிறாரு, எத்தனை கொடுக்குறாரு, அந்த அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு எது காரணம்? உலகம் காரணமா நீ காரணமா? நீ காரணம், உன் மனமே காரணமே தவிர உலகம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உலகம் எப்பவும் மாறினது கிடையாது. மனுஷன் மனசு மாற 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 உலகம் மாறி போதும். உலகம்னா மனுஷன் அர்த்தம். சொல்லுமா சுவாமி, இன்றைய பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒட்பாத அந்த புராண கதைகள்லாம் தேவையா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக்கலாமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சரளமாக இங்கிலீஷ் படிக்குமா? படிக்காது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தத்தகாபத்துக்கான படிக்கும் இல்லையா? அப்புறம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஆதி காலத்தில் மனுஷனுடைய ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்கிறான் மனுஷங்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவன் மட்டும் தான் தெரியும், இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் தெரியும், அடுத்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காலத்தில் அது தேவையற்றது. அதை வச்சுக்கின்னு வாதம் பண்ணிக்கின்னு ஊரை கெடுத்துக்கின்னு இருக்கக்கூடாது. அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி என்ன தேவை, உலகத்துக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதை யோசனை பண்ணு. அந்த புராணத்தை ஏன் எடுத்துக்கிற? அந்த புராணப்படி நடக்க முடியுமா இன்னைக்கு? முடியாது. சொல்லு. ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சுன்னா கணவனுடைய முகத்தை பார்க்க 3 மாதம் ஆகும் ஆதியில் இல்லையா? அந்த முகத்தை பார்க்கும்போது கூட தாய் பார்க்குறாளா, மாமனார் பார்க்குறாரா, மாமியார் பார்க்குறாரா பார்த்து பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ கணவன் மனைவி மாமியார் மாமனார் வரதுக்கு முன்னே கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து பொம்பளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும், ஆனால் சத்தியத்தை விட்டு மாறாது. அதுதான் முக்கியம். இப்போ கூட அந்த அம்மா கேட்டாங்க, இளமையில் ஒரு அம்மா விடோவாகி போச்சுன்னா
அது மரமானம் செய்துக்கிறது தவறா நன்மையா? நன்மை. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா உடற்பசி அதை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்பாவால் தீர்க்க முடியுமா? அம்மாவால் தீர்க்க முடியுமா? அடுத்தவனால தான் தீர்க்க முடியும். அப்போ அடுத்தவங்கிட்ட போய் அது கெட்ட பேர் எடுக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், சுபிட்சமாக வாழறது தவறு இல்லையா? இல்லையா? அதை நான் ஆதரிக்கிறேன். அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போன அப்பா அம்மா ஒத்துப்பியா? அப்போ ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தவறு இருக்குது? வாழ்க்கை வாழணும். ஏன்னா அந்த பருவம் இருக்குது, அது சும்மா இருக்காது, கெடுக்கும் அது அவனை. அப்போ அவன் கெட்ட வழியில் பயணம் பண்ணுவான். அதை தடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. அது அந்த தடுக்கிறது தான் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கிறது. அதனால் ஒரு தவறும் இல்லையே. என்ன தவறு இருக்குது? சரிதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழணும். ஊரை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம கெடுவோம், நம்மளை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயரும். அதனால் நம்மளை பார்த்து வாழ கற்றுக்குங்க. தன்னை பார்த்து வாழும்போது தீமை கிடையாது. உலகத்தை பார்த்து வாழும்போது ஆசை வளரும், தீமையில் ஈடுபடுவீங்க. அதனால் தன்னை பார்த்து வாழ கற்றுக்குங்க. சொல்லுமா? அதனால் புராணங்கள்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, இந்த காலகட்டத்தில் வராது. அப்போ ராவணன் சீதையை புஷ்ப விமானத்தில் தூக்கின்னு போனார். இப்போ வருவாரா? என்னை தூக்கின்னு போக சொல்ல எங்கன்னா இலங்கைக்கு. இப்போ ஒரு புஷ்ப விமானம் இருக்குதா? அதனால் ஆதியை இப்போதைக்கு பேசக்கூடாது. ஆதியில் இருந்தது ஜனத்தொகை கம்மி, இப்போ இருக்குது ஜனத்தொகை ஜாஸ்தி. ஆதியில் இருந்தும் படிக்காதவன், இப்போ இருக்கிறவங்களாம் படித்தவன். ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் விவசாய தொழில் அழிஞ்சிக்கின்னு வருது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுமா? அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்ம இப்போ வேறு வேறு இதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாடு இல்லைன்னா நீயே இருக்க மாட்டியே. அப்போ விவசாயம் அவசியம் இல்லையா? ஆனால் இதுக்கு என்ன காரணம்? நலிவடைஞ்சதுக்கு விவசாயம் என்ன காரணம்னா, ஒன்று மழை. மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று படிப்பு. இவன் கோமணம் கட்டினும் போது கழனியில் போய் இறங்கிடுவான், காலையில் ஏறு ஊதுன்னுப்பான். இவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு ஏறு விழுவானா? 10 ஏக்கர் வச்சிருந்தா விட எனக்கு வேணா அது வித்துடியான்றான். அதனால் விவசாயம் அடிபட்டு போச்சு. காரணம் எல்லாரும் படிச்சுட்டான். படித்ததால் அந்த மாதிரி வேலைங்க செய்ய மாட்டேன்றான். அதனால் விவசாயம் அடிபட்டுன்னு போகுது. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த நிலைக்கு வந்துதான் ஆகும். இல்லை, சோறு இல்லாத தெரியும் நம்ம. அது ஒரு காலம் இருக்குது. ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்போல்லாம் அது மாதிரி காலத்தில். ஏன் சொல்கிறேன்னா, உலகம்ன்றது வேகமாக போய்கின்னு இருக்குது. உலகம் வேகமாக போய்கின்னா எது வேகமாக போகுது? சூரியன் என்ன காத்தால் எழும்பி 12 மணிக்கு 12 போயிடுது? அது ஒரே மாதிரி போகுது. பூமி ஒரே மாதிரி சுற்றுது. சந்திரன் ஒரே மாதிரி இரவில் வருது. நட்சத்திரம் ஒரே மாதிரி இரவில் தெரியுது. ஆனால் அப்போ எது வேகமாக போகுதுன்னா மனுஷன் வேகமாக போயின்னுக்கிறான். மனுஷன்றவன் தான் உலகம். உலகம்னா மனுஷன். மீதியெல்லாம் கோள்கள் தான். அதனால் எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஐயா உன்னுடைய நண்பன் நீ பழகிற, ரொம்ப நல்லவன்னு பழகிட்ட, இப்போ பார்த்தா அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான். சரி, ஆனால் நீ உண்மையான நண்பனி, அவனை திருத்து. திருந்திட்டான்னா அவன் கூட இரு, திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனால் அவன் கூட இருந்தால் அவனை விட நீ தான் திருடன்றார் திருவள்ளுவர் இல்லையா? அது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லு. எடுத்துக்கலாம் போட்டான், எடுத்துக்கலைன்னா நீ அவனை விட்டு நீ விலகி வந்துடு. அது உனக்கு நல்லது. அதே மாதிரி மத தலைவர்களும் அதுக்கு பின் தோன்றின மதத்தை பரப்பின மதம் சார்பான குருமார்கள் தலைவர்கள் ஒவ்வொரு கொள்கையில மாறுபடுறாங்க. இன்னைக்கு ஒரு மதத்திலையும் பிறன்மனை நோக்காம பிற பெண்களை அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி பெருசா பேசப்படுது. ஆனா திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாற அந்த ஒரு பூசலன் இறந்த பின்ன பூசலன் மனைவியோடு வாழ்ந்ததா ஒரு கதை சொல்லுது. அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமா அறிவின் தேடலா ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் பேசப்படுது. அப்படி துறவியா வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது எனக்கு புரியலைங்க. அது எப்படின்னு? பெண்ணோட எந்த மகானுமே வாழலாம்.
பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நினைச்சுன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா பேரு சாரதா தேவி. ஆனா அந்த அம்மா கூட அவர் வாழவே இல்லை. ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு, அந்த மண்ணை இறந்துட்டான். அப்போ அந்த இதுல சீர் பண்ணணும்னா கூடு விட்டு கூடு பாயணும். அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கரர் அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்துட்டு போயிடலாம்னு செய்துங்கிறாரு. ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுன்னுக்கிறா, ஏன்னா உருவா தானே, அதனால அவன் என்ன நம்ம கணவர் தான் இவரு அப்படின்னு அந்தம்மா நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த கூட்டை விட்டு அவர் பிரியும் போது இந்த அம்மா முன்னேறி போகும்போது அப்ப சொல்றாரு, அம்மா நான் இல்லை உன் கணவர், உன் கணவர் இறந்துட்டாரு, உன் கணவனுடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உடலுக்குள்ள, ஆனா நான் இல்லை உன் கணவர் அப்படின்ட்டு அவர் பிரிஞ்சு போயிடுறாரு. சரி, அதை போட்டோம். அப்புறம் யார சொன்ன? திருமூலர் வந்து மூலன் ஒரு மாடு மேய்க்கிறவர். அந்த இப்ப பாடல்ல சொன்ன 4 வந்தோன்னுட்டு அது மாதிரி வந்துன்னுக்கிற நேரம் வந்து அவரு அந்த மூலன் என்ன பண்றான், மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிற இடையன். அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பாம்பு கச்சோ ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான். செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு, இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு போகணும். ஆனா வீட்டுக்கு போல அந்த உடம்ப சுத்தி நின்றுதுன்னு அழுகுது அந்த மாடெல்லாம், கண்ணீர் செஞ்சு. அந்த வழிக்காக அவர் 4 வந்தோன்னு இருப்பாரு. அப்பதான் வராரு அவர் அந்த பக்கம். அவர் பாக்குறாரு, ஐயோ ஒரு மனுஷன் செத்து போனது, இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது, எவ்வளவு உறவுகள் இருக்குது, எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல. அப்ப இப்படிப்பட்ட மாடுங்க ஊடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் உடம்ப எடுத்து போய் ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் பூந்துட்டாரு. பூந்த உடனே மூலன் எழுந்துக்கினார். மாட்டெல்லாம் உடனே அவங்க வீட்டுக்கு திரும்ப விட்டார். அப்போ அந்த மூலனுடைய மனைவி என்ன பண்றா, ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அம்மா முன்னேறி வராங்க. அப்ப சொல்றாரு மூலன், திருமூலர் சொல்றாரு, அம்மா நான் இல்லை உன் கணவர் இறந்துட்டாரு, இந்த மாடுகள்லாம் இப்படி அழுதுன்னு இருந்தது, அதனால நான் எடுத்துன்னு போய் வந்து விட்டேன், நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போய் உட்கார்ந்த உடனே 3000 வருஷம் கும்பகோணத்துல உட்காந்துருந்தாரு இல்லையா. அதனால உலகம் என்ன சொல்லலாம், ஆமா ஆமா திருமூலர் மூலனுடைய பொண்டாட்டி வச்சிருந்தாரு, ராஜா பொண்டாட்டி அவருக்கு ஆதிசங்கர் இருக்கிறார். இது தோற்றங்கள், நிஜங்கள் வேற. நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும், தோற்றங்களை பத்தியில் இருக்கிறோம் பார்த்து போட்டோம். எல்லாத்தையுமே அறிவோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க, எந்த கதையும் நம்ப வேண்டாங்கிறீங்க. ஆனா இன்றைய மதங்கள் எல்லாமே கதையை தான் பேசுது. யாருமே இன்றைய மதங்கள் எல்லாமே கிறிஸ்தவமாகட்டும், இந்து மதமாகட்டும், இல்ல வேற மதங்கள் எல்லாமே அவங்கவுங்க கதைகளை தான் பெருசு பண்றாங்களே தவிர அறிவை முன் வச்சோ அவங்க தர்மம் பண்ணணும், எல்லாம் நியாயப்படி நடக்கணும், யாரும் துன்புறுத்தக்கூடாது, இப்படி அறங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுருச்சு. கதையை மட்டும்தானுங்க ஐயா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அரசியல்வாதி, திருக்குறள் தெரியாத அரசியல்வாதியே கிடையாது, திருக்குறளை பத்தி பேசாத அரசியல்வாதியே கிடையாது. ஆனா அந்த மேடையோட அந்த திருக்குறள் காலி, வீட்டுக்கு போனோம்னா அவன் பழைய ஆம்பளி ஆயிடுறான். அப்போ திருக்குறள் மேல தவற, அவன் மேல தவற, அவங்க மேல வேத நூல்கள், அது கிறிஸ்துவ வேத நூலா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், எல்லா நூல்களையும் நல்லதை சொல்லி இருக்குது. ஆனா மேடை ஏறும் போது நல்லதை பேசுறான், மேடையை விட்டு இறங்கணும்னு அவன் பழைய தொழிலுக்கு போயிடுறான். அதனால இது வேத நூல் குறை கிடையாது, மனிதனுடைய குறை. காரணம் என்னன்னா, இவன் பேசியே ஊரை கெடுத்துட்டு போயிடணும், செயலுக்கு போகக்கூடாது. அதனால வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானது. அது பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், சிவபுராணமா இருக்கட்டும், புனித நூல்கள் அது. இன்னைய மனிதனால அதை எழுத முடியுமா? நிறைய படிச்சவங்க எழுதவே முடியாது. இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எல்லாம் எழுத முடியும், எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்ல. அப்படி எழுதுனதுல குறையே கிடையாது. ஆனா இந்த மனிதன் கிட்ட 1000 குறைகளை வச்சுக்கின்னு அதனுடைய வழிமுறைப்படி வாழறது இல்லை இல்லையா. சிவபுராணம் பொருள் உணர்ந்து படிப்போருக்கே சொர்க்கத்துல இடம் இல்ல. எத்தனை பேர் எங்க திரும்பினாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க, அது என்னான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அதுல சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இதனுடைய பொருள் என்ன? இது பாடல் இது. ஆனா நிறைய பாடுறாங்க. நான் நிறைய பெரிய பெரிய ஆள் கிட்ட கேட்ட, சாமி நான் படிக்காதவன், நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை,
இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னீங்கன்னா நான் 10 பேருக்கு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது, பார்த்து படி. இதை நான் முட்டாளா நான் அந்த கொஸ்டின் கத்துக்க சொல்லு. ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாத நான் அதையும் படிக்கணும். ஆனா அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பொருள். நான் இன்னைக்கு பேசிக்கிறது தான் அதில் சொல்லியிருந்தேன். நமச்சிவாய வாழ்க. ஒருத்தரை கேட்ட என்ன சாமி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்றது பெரிய கடவுளை பத்திங்க. பைத்தியக்காரனாயா எழுதணுமா என்ன? நமச்சிவாயானா உன் உடலு, நான் மண்ணு, மானா தண்ணி, சீனா நெருப்பு, ஏன்னா காட்டு. இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற இயக்கம் தான் நமச்சிவாயம். ஓமன்னா அது உயிர். அப்போ நமச்சிவாய வாழ்க. அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டார். நாதன் தாழ் வாழ்க, இறைவன் வாழற வீடு இதுன்ட்டார். இது ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்றது? அப்போ பொருள் புரியல. ஆனா ஓயோக பாட்டு 2 பேர் அப்படி கை தட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆகாயத்துல சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்து வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுன்ற நான். எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும், எல்லா வேத நூலையும் சத்தியம் இருக்குது. ஆனா பொருள் தேடுங்க, எழுத்த படிச்சுட்டு பேசாதீங்க. அப்ப அதுல சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இது பொருள் புரியவனவா? இமைப்பொழுதும்னா கண் சிமிட்டுத அந்த நேரம் கூட அது விலகக்கூடாதான். ஆனால் அது அந்த நேரம் விலகுனா நீ இருக்க மாட்டியான். அப்போ எவ்வளவு பெரிய மேதைகள் அவன். ஆனா இது பொருள் தெரியாத பட்சி என்ன பயனு? அதனால சொல்றான் நான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தாழ் வாழ்க. என்ன என்ன தெரியல. கோன்னா வரல், கழின்னா நகம் இல்லையா? இதான கோகழி. இந்த நகமுடைய விரலால அந்த இறைவனை பார்க்கணுமா? அதனால சொல்றான் கோகழி ஆண்ட குருமணி தாழ் வாழ்கன்னா. பொருள் தெரியாத இதெல்லாம் படிச்சு நான் புளி வச்சுட்டு போய்க்கிறேன். தப்பு தப்பா ஏற்றி வச்சிடலாம். உனக்கு படிக்கவும் தெரியல, அர்த்தமும் தெரியல, நீ தப்பா படிச்சு என்ன பண்ணிய? நான் 4000 பாட்டை தெரிஞ்சுக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ, பொருள் தெரிஞ்சுக்கின்னு பாடு. அததான் சிவபுராணம் சொல்லுது. பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுந்தம் கைலாயம். பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தான். இதை ஏன் சொன்ன? அவன் நரகத்துக்காக போட்டவன் சொர்க்கத்துக்காக போய் போட்டுமே. ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொர்க்கத்துக்கு போட்டு பொருள் புரிஞ்சுப்பான் அப்படின்றதுக்காக பாடு.